அடையாளம் தெரியாத பிணத்தை காட்டி நடிகர் அருண் விஜய் பட தயாரிப்பாளர் இறந்துவிட்டதாக போலி இறப்புச் சான்றிதழ் பெற்று பல கோடி ரூபாயை சுருட்டிய 4 பேர் மீது கோவை போலீசார் வழக்கு பதிவு செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தயாரிப்பாளருக்கு நடந்தது என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். கோவையைச் சேர்ந்தவர் 46 வயதான சஞ்சய் குமார் ரெட்டி. இவர் நடிகர் அருண் விஜயை வைத்து சினம் காக்க என்ற படத்தையும் நரகன், சினம் ஆகிய படங்களையும் தயாரித்துள்ளார். தற்போது நடிகர் விஜய் சேதுபதியை வைத்து ஒளியும் ஒலியும் என்ற படத்தை தயாரித்து வருகிறார். முன்னதாக ஃபேசஸ் என்ற மலையாள திரைப்படத்தை நீலேஷ் என்பவரை இயக்குனராக வைத்து தயாரித்தவர் படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளை கொச்சியில் உள்ள நிறுவனத்திடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் சஞ்சய் குமார் ரெட்டி மனைவி லாவண்யாவுடன் லண்டனுக்கு செல்லும் சூழல் ஏற்பட்டதால் படத்தின் பொறுப்புகளை அலுவலக மேனேஜரும் தம்பியுமான ரமேஷிடம் ஒப்படைத்து சென்றார். திரைப்பட சம்பந்தமான ஒப்பந்தங்களுக்கு பயன்படுத்துவதற்காக நிரப்பப்படாத வங்கி காசோலைகள், முத்திரை தாள்கள் போன்றவற்றை ரமேஷிடம் கொடுத்த சஞ்சய் குமார் ரெட்டி 100 கிராம் எடை உள்ள 18 தங்க கட்டிகளை வங்கி லாக்கரில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு கொடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. லண்டனுக்கு சென்ற ஓரிரு மாதங்களில் ரமேஷை அழைத்து பணம் தேவைப்படுவதாக கூறிய சஞ்சய் குமார் ரெட்டி தங்க கட்டியை விற்று பணத்தை அனுப்புமாறு கூறியுள்ளார். ரமேஷ் பணத்தை அனுப்பாமல் காலம் தாழ்த்தி வர சந்தேகமடைந்த சஞ்சய் குமார் ரெட்டி அவரது நடவடிக்கைகளை நண்பர்கள் மூலம் விசாரித்த போதுதான் அதிர்ச்சி காத்திருந்தது. தங்க கட்டிகள் மற்றும் பட தயாரிப்பு நிறுவனத்திற்காக வாங்கியிருந்த ஜீப், வேன்கள் போன்றவற்றை தான் கையொப்பமிட்டு கொடுத்திருந்த ஆவணங்களை வைத்து விற்றது தெரிந்தது. அத்தோடு பொள்ளாச்சியில் உள்ள வீட்டில் பீரோவில் இருந்த 80 கிராம் தங்க நகைகள் மற்றும் 12,000 ரூபாய் பணத்தையும் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து சஞ்சய் குமார் ரெட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதற்கிடையே போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளுக்காக கொடுக்கப்பட்டிருந்த ஃபேசஸ் படத்தின் ஹார்ட் டிஸ்குகள் பற்றி விசாரித்த போது சஞ்சய் குமார் ரெட்டிக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி காத்திருந்தது. சஞ்சய் குமார் ரெட்டி இறந்துவிட்டதாக கூறி இயக்குனர் நீலேஷ் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளை செய்த சாலச்சித்திரம் பிலிம்ஸ் நிறுவன உரிமையாளர் ராஜேஷ் மற்றும் கோவை புதூரை சேர்ந்த முருகேசன், திருச்சி பொன்மலையைச் சேர்ந்த ஆரோக்கியராஜ் ஆகிய 4 பேரும் அங்காளம்மன் பிலிம்ஸ் என்ற நிறுவனத்திற்கு ஃபேசஸ் படத்தை 6 கோடி ரூபாய்க்கு விற்றது தெரிந்தது. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 4 பேரும் அடையாளம் தெரியாத பிணத்தை காட்டி சஞ்சய் குமார் ரெட்டி ஏப்ரல் மாதம் இறந்துவிட்டதாக கூறி அவரது பெயரில் இறப்பு சான்றிதழ் பெற்றதுடன் படத்தை வாங்கிய நிறுவனத்திடமிருந்து 20 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் பெற்றதும் தெரிந்தது. இதுகுறித்து சஞ்சய் குமார் ரெட்டி சென்னை விஜிலன்ஸ் பிரிவு, தமிழக மற்றும் கேரள மாநில காவல்துறையில் அளித்த புகாரில் போலீசார் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிருடன் இருக்கும் திரைப்பட தயாரிப்பாளர் சஞ்சய் குமார் ரெட்டி இறந்துவிட்டதாக அடையாளம் தெரியாத பிணத்தை வைத்து போலியான இறப்புச் சான்றிதழ் பெற்று பல கோடி ரூபாய் மோசடி செய்த கும்பல் குறித்த தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.